ஊருக்கு உணவிடும் விவசாயி சாகுபடி செய்ய முடியாமல் உயிரிழக்கும் சோகம் தொடர்கிறது. இன்றும் 7 விவசாயிகள் உயிரிழந்திருக்கின்றனர். நாகை மாவட்டம் அரசமங்கலம் கிராமத்தில் தண்ணீரின்றி வயல் வறண்டு போனதால் மனமுடைந்த விவசாயி முருகேசன் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதேபோல் ஐயடிமங்கலத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம், தகடூரைச் சேர்ந்த முருகையன் ஆகியோரும் சம்பா சாகுபடி செய்ய முடியாத வேதனையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். அந்த காலத்திலையும் கதிர் சரியா வரவே இல்லைங்க. காஞ்சி போற சூழ்நிலை இருந்ததும் அவங்களும் கூலி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வயலும் விளையில, இனிமே நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது, பிள்ளைங்களெல்லாம் எப்படி கரை சேர்க்கறது, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஏக்கத்துல அந்த சிந்தனையிலேயே அந்த மனநிலையிலே நேற்று இறந்துட்டாருங்க. பருத்தி சாகுபடிக்கு குறைந்த அளவே தண்ணீர் தேவைப்படும். அந்த தண்ணீரை கூட பாய்ச்ச முடியவில்லை என்ற சோகத்தில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் கேப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த அப்பையா. பிஞ்சையெல்லாம் காஞ்சிட்டே இருக்கு, மழை இல்லை, தண்ணி இல்லை, கிணத்துலையும் துப்புற தண்ணி கிடையாது சார். ரொம்ப மனசு வளைஞ்சி போய் புலம்பிட்டே வந்தார். வீட்டுக்கு வந்தார், வந்து அப்படியே படுத்தார் சார். அவ்வளோதான், நெஞ்சு வலிக்கினாரு. அப்படியே அங்கனக்குள்ளே இறந்து போயிட்டார் சார். ரொம்ப கடன் இருக்குது சார். 3-3.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் போல தெரியுது. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தார் சார். மழையும் ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு. கிணத்து விவசாயமும் கிடையாது, மானாவாரி விவசாயமும் எல்லாம் துப்புரவா 100% போயிடுச்சு. அதனால் அந்த மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்தார். சாயங்காலம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரி போனோம்னு கூட ரெடி பண்ணிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே இதாயிட்டார். விழுப்புரம் மாவட்டம் அதனூரில் மகாலிங்கம் என்ற விவசாயி பயிர்கள் நீரின்றி கருகிய தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தோக்காவாடியில் தங்கவீடு என்ற விவசாயி பயிர் கருகிய சூழலில் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நெடுங்குளம் கிராமத்தில் மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்து வந்த விவசாயி ஜெயக்குமார் கடன்பட்டு சாகுபடி செய்த பயிர் கருகிய அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். கடந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். திருவாரூர், நாகை உட்பட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த 7 விவசாயிகள் இன்று ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளின் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்தும் வகையில் தமிழக அரசு விவசாயிகளின் பிரச்சனையில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவினருடன் ராஜசேகர்.